ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜீ தமிழில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க ஒரு சீரியல் இதயம் சீரியல். அண்ட் இந்த சீரியல் 2023ஆம் ஆண்டு டெலிகாஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் 650 எபிசோடு இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அண்ட் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. அண்ட் இந்த சீரியல் 2 சீசனா இப்போ ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இப்போ இந்த சீரியல்ல இருந்து ஒரு முன்னணி நடிகை நடிப்புல இருந்து விலகிட்டாங்க. அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸா போயிட்டு இருக்கு. அந்த சீரியல் நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா ஜனனி. இவங்க இந்த சீரியல்ல பாரதி அப்படின்ற கேரக்டர்ல சம்மர் ரோல்ல நடிச்சாங்க. அண்ட் இவங்களுக்கு தனி ஃபேன் பேஸே இருந்தது. இப்போ அவங்க விலகிட்டாங்க. அவங்க விலகிறதுக்கு முன்னாடி அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டுறாங்க. அந்த போஸ்ட்ல என்ன கேப்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா, பாரதிக்கும் இதயம் என்னை அழைத்து சென்ற நம்ப முடியாத பயணத்திற்கும் விடைபெற வேண்டிய நேரம் இது. என் இதயம் மிகுந்த அன்பு, நன்றி உணர்வு, ஏக்கம் மற்றும் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத பலவற்றால் நிரம்பியுள்ளது. இந்த வேடத்தில் நடிப்பது ஒரு முழுமையான பாக்கியம். என்னை பாரதியாக ஏற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. நாங்கள் ஒன்றாக உருவாக்கிய பணிக்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எங்கள் அற்புதமான நடிகர்கள் குழுவினர் மற்றும் தயாரிப்பு குழுவிற்கு உங்கள் அயராத முயற்சிகள், படைப்பாற்றல் மற்றும் ஆர்வத்திற்கு நன்றி. இந்த பயணத்தை ஒவ்வொருடனும் பகிர்ந்து கொள்வது ஒரு மரியாதை. எங்கள் அருமையான ரசிகர்களுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு உலகத்தையே அர்த்தப்படுத்தியுள்ளது. உங்கள் உற்சாகம், ஊக்கம் மற்றும் ஈடுபாடு எனது நடிப்பை தூண்டியுள்ளன. மேலும் உங்களை மகிழ்விக்க, ஊக்கப்படுத்த மற்றும் உங்களுடன் இணைக்க வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். இந்த அத்தியாயத்தை முடிக்கும் போது காத்திருக்கும் அடுத்த சாகசத்திற்காக நான் உற்சாகமாக இருக்கிறேன். இந்த நம்ப முடியாத பயணத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு மீண்டும் நன்றி. விரைவில் அடுத்த திரையில் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட போட்டு சீரியல் ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸை கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாரதியை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.